தமிழ்நாடு அரசு சார்பில் திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் வெளியாகியுள்ளது. அம்மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இதுவரை விதவை சான்றிதழ், முதியோர் அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை பெறாமல் இருந்தால் அவர்களுக்காக அரசு சிறப்பு முகாம் ஒன்றை நடத்துகிறது. இந்த முகாமில் கலந்து கொண்டு இந்த அடையாள அட்டை பெற்றுக்கொள்வதுடன் அரசின் ஓய்வூதியம் மற்றும் பராமரிப்பு மானியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் மற்றும் விதவைகள் போன்ற நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அடையாள அட்டை, அரசு ஓய்வூதியம், பராமரிப்பு மானியங்கள், உதவி உபகரணங்கள், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திறன் பயிற்சிகள், வங்கி கடன் உதவிகள் மற்றும் வீடு வழங்கும் திட்டங்கள் மற்றும் அரசு உதவி திட்டங்கள் கிடைக்க வசதியாக வட்டார வாரியாக தேவை கண்டறியும் முகாம்கள் நடைபெற உள்ளது என தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பிராய்லி கிட், தக்க செயலிகளுடன் கூடிய திறன்பேசி, அட்ஜஸ்டபிள் ஊன்றுகோல், வாக்கிங் ஸ்டிக், ரோலேட்டர் அட்ஜஸ்டபிள், சக்கர நாற்காலி, 3 சக்கர வண்டி, மோட்டார் பொருத்தப்பட்ட 3 சக்கர வண்டி, டிஜிட்டல் காது கேட்கும் கருவி, ஆங்கில ஃபுட் ஆர்த்தோசிஸ், இடுப்பு முழங்கால் ஆர்த்தோசிஸ் ஆகிய உதவிகள் வழங்கப்பட உள்ளது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் இம்மாதம் 11ஆம் தேதியும், வள்ளியூர் வட்டாரத்தில் 12ஆம் தேதியும், மானூரி வட்டாரத்தில் 13ஆம் தேதியும், சேரன்மாதேவி வட்டாரத்தில் 14ஆம் தேதியும், ராதாபுரம் வட்டாரத்தில் 17ஆம் தேதியும், நாங்குநேரி வட்டாரத்தில் 18ஆம் தேதியும், பாப்பாக்குடி வட்டாரத்தில் 19ஆம் தேதியும் மற்றும் களக்காடு வட்டாரத்தில் 20ஆம் தேதியும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும், பாளையங்கோட்டை வட்டாரத்தில் 15ஆம் தேதி, கேடிசி நகர் வட்டார இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் மகளிர் திட்டம் தேவை கண்டறிதல் முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கலந்து கொண்டு பயனடையலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.